வேதம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. பாருங்கள், இந்த உலகத்தில் யாரும் ஆகாத ஒரு பொருளை தேவைப்படுகிறதாய் நினைக்கிறதோ அல்லது அதை தேடுகிறதோ அதை விரும்புகிறதோ இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது ஆகாத காரியங்களை, ஆகாத மனிதர்களை, எவருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களை ஆண்டவர் தேடி அவர் போனார் என்று வேதம் சொல்லுகிறது. 12 சீஷர்கள் அவர்கள் ஆகாதவர்களாய் இருந்தார்கள். படிப்பறிவு இல்லை, நல்ல திறமைகள் இல்லை, பேச்சு திறமை இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவர்களை தேடி ஆண்டவர் கடலோரத்திலே அவர்களை போய் கண்டுபிடித்தார். பிரியமானவர்களே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களும் மனுஷர்களாலே, கூட பிறந்தவர்களாலே ஆகாது என்று தள்ளப்பட்டவர்களை தான் தேவன் உயர்த்தியிருக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஆகாதவர்களாய் இருக்கலாம். யாரும் உங்களை ஒரு ஆளாக மதிக்காத ஒரு நபராய் இருக்கலாம். உங்களை ஒரு பொருட்டாக எண்ணாத ஒரு நபராய் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலவேளையிலே சொல்லுகிறார், உங்களை தான் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் தேசத்துக்கு, உங்கள் பட்டணத்திற்கு மூளைக்கு தலைக்கல்லாக கர்த்தர் வைக்க போகிறார். கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் மூளைக்கு தலைக்கல்லாவீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.